வணக்கம். கல்யாணம் தீர்வை தேடி. இன்றைய காலகட்டத்தில் கல்யாணம் என்பது கனவாகி மாறி வருகிறது. சரியான வரன் அமையாததால் ஆண் பெண் இருவருக்கும் கல்யாணம் தாமதமாகிக் கொண்டே வருகிறது. காரணங்கள் அனைவருக்கும் தெரிந்தாலும் தீர்வு இல்லாமல் அனைத்து மக்களிடையே பேச்சு பொருளாக மாறி வருகிறது. எத்தனையோ பட்டிமன்றங்கள், எத்தனையோ மேடைகள் என்று பல இடங்களிலும் இப்பிரச்சனை வெகுவாக பேசப்படுகிறது. தனிமனித பிரச்சனையாக இருந்த நாட்கள் மாறி இது ஒரு சமுதாய பிரச்சனையாக மாறிவிட்டது. ஏனெனில் அடுத்த தலைமுறையே குறைந்து வருகிறது. இது நம் நாட்டில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் தான். பாப்புலேஷன் டிக்ளைன் என்பது, அதாவது மக்கள் தொகை குறைந்து வருவதும் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதும் தான். எனவே தான் இதை பற்றிய விழிப்புணர்வு மெல்ல மெல்ல தொடங்கி வருகிறது. மேலும் சிங்கிள் பேரண்டிங் நிலையும் சிங்கிள்ஸ் என்ற நிலையும் சாதாரணமாகிவிட்டது. இதன் விளைவு பெற்றோர்களின் மன உளைச்சலும் மன அழுத்தமும் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஏதாவது மாற்றம் வராதா என்று இயங்கும் பெற்றோர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. எனவே இந்த நிலை மாற வேண்டும் என்று தான் இந்த விழிப்புணர்வு முயற்சி. தற்காலத்திற்கு ஏற்ப ஆண்கள் மாறி வருகின்றனர். ஆண்கள் தனியாக வாழ கற்றுக்கொண்டனர். மேலும் கிச்சன் வேலை மற்றும் குழந்தைகள் பராமரிப்பில் இருந்து ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் வரையிலும் எல்லாவற்றிலும் ஷேரிங் என்ற நிலைக்கு மாறிவிட்டனர். ஆண்களில் பலர் டிவோர்ஸ் ஆன பெண்களை திருமணம் செய்ய முன் வருகின்றனர். இதற்கும் ஒரு படி மேலாக சென்று குழந்தைகளோடு இருக்கும் பெண்களையும் மனம் முடிக்க முன் வருகின்றனர். இப்படி ஆண்கள் மாறிவிட்டனர். இனி மாற்றம் பெண்களிடம் இருந்து தான் வர வேண்டும். பெண்களில் பலர் தங்களுக்கு வரும் வரன் வயதில் தங்களுக்கு ஓரிரு வயது பெரியவர்களாகவோ அல்லது சம வயதினராகவோ இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆனால் அது 25 அல்லது 27 வயதாக இருக்கும் போது சரி. அதற்கு மேலே ஆண்கள் தங்களுக்கு இணையான பெண்களை திருமணம் செய்ய விரும்புவதில்லை. அடுத்து சம்பளம். 2 லட்சம் மற்றும் அதற்கு மேலே சம்பளம் வாங்கும் ஆண்கள் தங்கள் குடும்பத்தை நாங்களே பார்த்து கொள்கின்றோம், எனக்கு வரும் மனைவி வேலைக்கு செய்ய வேண்டிய நிலை இல்லை என்று அதிக சம்பளம் வாங்கும் பெண்களை நிராகரிக்கின்றனர். எனவே பெண்கள் தங்கள் நிலை அறிந்து சற்று முன்பின் மாற்றத்தை கொண்டு வந்தால் ஏராளமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் நடைபெறும். சமுதாயத்தில் நல்ல மாற்றமும் வரும். எனவே இந்த கருத்தினை ஏற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் அவரவர் விருப்பம். சமுதாயம் முன்னேற அனைவரும் அவரவர் பங்களிப்போம். நன்றி, வணக்கம்.